நம்மோடு பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் நினைக்கிறார். வணக்கம் சார். நாம் அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்ட மீண்டும் நாம் தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம். பரபரப்பான குற்றச்சாட்டுகளை தலைமை தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். பல ஆதாரங்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன். வணக்கம் சார். வணக்கங்க. பல குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோடு முன்வைத்திருக்கிறார் திரு ராகுல் காந்தி. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு மிக மிக முக்கியமானது, மிக மிக குற்றச்சாட்டை தான் அவர் முன்வைத்திருக்கார். அதாவது கர்நாடகா மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலிருந்து ஒரு சில வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. நீக்கப்பட்டவர்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. யாரால் நீக்கப்பட்டதோ அவரும் தான் நீக்கவில்லை என தெரிவித்திருக்கார். எனவே ஒரு ஆர்கனைஸ்ட் வேயாக இது போன்ற வாக்காளர் பட்டியலிருந்து சில பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். தற்போது இதற்கு பதில் இந்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து இந்திய தேர்தல் ஆணையம் பதில் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை ஆன்லைன் மூலமாக யாருடைய பெயரையும் நீக்க முடியாது. ஒருவருடைய பெயரை நீக்க வேண்டும் என்றால் அவருடைய கருத்தை கேட்டுதான் அவருடைய பெயரை நீக்க முடியும் என்பது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் பதிலை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதே பதிலில் இந்திய தேர்தல் ஆணையம் மிகவும் முக்கியமான ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது 2023ஆம் ஆண்டு கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் இது போல வாக்காளர்களின் பெயரை நீக்குவதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றது. அந்த முயற்சி தொடர்பாக நாங்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் என இந்திய தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொள்கிறார்கள். எனவே ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டை உண்மை என்பதை இந்திய தேர்தல் ஆணையமே ஏற்றுக்கொள்கிறது. 2023ஆம் ஆண்டு இது போன்ற ஒரு முயற்சி நடைபெற்றது. அது தொடர்பாக நாங்கள் வழக்கை பதிவு செய்திருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ராகுல் காந்தியோட மற்றொரு குற்றச்சாட்டு என்னவென்றால், இந்திய தேர்தல் ஆணையத்தின் புகாரை ஏற்றுக்கொண்டு கர்நாடகா காவல்துறை வழக்கை பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். கடந்த 18 மாதங்களாக 18 முறை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கர்நாடகா காவல்துறை கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதாவது ஆன்லைன் மூலமாக அவருடைய பெயரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதற்கான முயற்சி நடந்திருக்கிறது. அப்படி ஒருவருடைய பெயரை நீக்கும் பட்சத்தில், அதாவது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு என்னவென்றால், வெவ்வேறு மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் மூலமாக இந்த பெயர்கள் நீக்கப்படுவதற்கான முயற்சி நடைபெற்றிருக்கிறது என்பது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அதனை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் கர்நாடக காவல்துறையை பொறுத்தவரை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அந்த ஐபி அட்ரஸ், அதாவது ஒவ்வொரு மொபைல் இணையதளத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். எனவே அந்த ஐபி அட்ரஸ் தொடர்பாக அந்த தகவல்களை கேட்கிறார்கள். யாரோட ஐபி அட்ரஸை தாருங்கள், அதன் மூலமாக யார் இதில் ஈடுபட்டார்கள் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க முயல்கிறோம் என இந்திய தேர்தல் ஆணையத்தில் கர்நாடக காவல்துறை 18 முறை கடிதம் எழுதியிருக்கிறார்கள். தற்போது வரை அதற்கான எந்த பதிலையும் இந்திய தேர்தல் ஆணையம் தரவில்லை. எனவே இந்திய தேர்தல் ஆணையமே ஒப்புக்கொள்கிறது இது போன்ற முயற்சி நடைபெற்றிருக்கிறது, அதற்கான நாங்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் என. இந்திய தேர்தல் ஆணையமே பதிவு செய்த வழக்கிற்கு ஏன் காவல்துறைக்கு விசாரணைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஒத்துழைப்பை தர மறுக்கிறார்கள்? ஏன் இது போன்ற முக்கியமான வழக்கு விசாரணைக்கு யார் இதில் ஈடுபட்டார்கள் என்பதை அடையாளம் காண்பதற்கு மிக மிக முக்கியமானது அந்த ஐபி அட்ரஸ். அதனை ஏன் இந்திய தேர்தல் ஆணையம் தர மறுக்கிறது என்ற கேள்வியை தான் தற்போது ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். இந்த தகவல்களை கடந்த 18 மாதங்களாக இந்திய தேர்தல் ஆணையம் தர மறுக்கிறது என்றால் இந்திய தேர்தல் ஆணையம் யாரோ ஒருவரை காப்பாற்ற முயல்கிறது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு நியாயமானதாக தான் தெரிகிறது. நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.